செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளில் தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 48. இதனுடைய பல்லவியாக கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிரி அரசர்கள் நகரத்தை தாக்க வந்தபோது கடவுள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். அந்த வல்லமையை கண்டு அஞ்சி பயந்து அந்த எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்பதுதான் இந்த திருப்பாடல் விவரிக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எருசலேமினுடைய பாதுகாப்பு என்பது மதில்களால் அல்ல, மாறாக கடவுளுடைய பிரசன்னத்தினால். இதுதான் இந்த திருப்பாடலுடைய மிக மைய கருத்தாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு திருப்பாடலுடைய ஆசிரியர் 5 விதமான உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, கடவுள் தம் மக்களிடையே எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே கடவுள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி எல்லா பக்கமும் ஓடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவரிடமிருந்து எப்படியாவது ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் வெளியே அல்ல, நமக்குள் நம் மத்தியில் இருக்கிறார். இரண்டாவதாக, கடவுளே நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியில், துயரங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அரணும் கோட்டையுமாக, பாதுகாப்பும் கவசமும் கேடையுமாக இருக்கிறார். இதுதான் இன்றைய நாளிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது உண்மை. எத்தனையோ விதமான தருணங்களிலே துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது அரணும் கோட்டையுமான கடவுளை நாம் மறந்து விடுகிறோம். மனிதர்களிடம் நாம் தஞ்சம் புகுகிற முயற்சி செய்கிறோம். அதை விட்டுவிட்டு துன்பங்களோ, துயரங்களோ, பிரச்சனைகளோ, பாடுகளோ, போராட்டங்களோ எது வந்தாலும் நான் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவேன் என்று சொல்லி கடவுளுடைய பாதுகாப்பை தேடுவோம். அப்பொழுது கடவுளுடைய பாதுகாப்பு நம்மை வந்தடையும். மூன்றாவது, மனித வலிமையை விட கடவுளுடைய சக்தி மேலானது. பல நேரங்களில் தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்கின்றன. சாத்தான் நம்மை சோதிக்கின்றான். நாம் அந்த சாத்தானுடைய சோதனைகளிலே, நம்முடைய பலவீனங்களிலே நாம் அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறோமே தவிர, அந்த சாத்தானுடைய சோதனைகளை விட என்னுடைய ஆண்டவர் வல்லமை மிக்கவர், நான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை விட என்னுடைய கடவுள் வலிமை மிக்கவர் என்கிற உண்மையை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். எனவே இன்றைய நாள் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நான் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் விட, போராட்டங்களையும் விட என்னுடைய ஆண்டவர் வலிமையானவர் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம். நான்காவதாக, திரு அவையும் கடவுளுடைய பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். திரு அவையுடைய வரலாற்றில் எத்தனையோ விதமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன, வெற்றி தோல்விகள் இருக்கின்றன. ஆனாலும் 2000 வருடங்களுக்கு மேலாக திரு அவை நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், திரு அவையும் கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. திரு அவையை வழிநடத்துவது தூய் ஆவியானவர். அந்த ஆவியானவர் காட்டுகின்ற பாதையிலே திருச்சபை நடக்கிறது. அந்த திருச்சபை நடக்கக்கூடிய பாதையில், திருச்சபை காட்டுகின்ற வழியில்
நீங்களும் நானும் நடக்கும் பொழுது கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் அடிப்படையான விசுவாசமாக இருக்கிறது. இறுதியாக நம்பிக்கையுடன் வாழ்பவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கடவுளை மட்டும் நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரை முழுமையாக நம்புவோம். மனிதரிடம் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் பயணிப்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த திருப்பாலின் வழியாக எருசலேமின் பாதுகாப்பு அதன் மதில்களால் அல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தினால் என்பதை இந்த திருப்பாலின் ஆசிரியர் வழியாக இஸ்ரேல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, எதெல்லாம் எங்களை பராமரித்து வழிநடத்துகிறது, எதெல்லாம் எங்களை வலிமைப்படுத்துகிறது என்பதில் நாங்கள் அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் எங்களை ஒருபோதும் காப்பாற்றாது. மாறாக உமது பிரசன்னம்தான் எங்களை முழுமையாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள் இருக்கிறது, எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். எங்களுடைய வலிமையை விட, தீய சக்திகளை விட, சாத்தானுடைய சோதனைகளை விட நீர் வலிமை மிக்கவராக இருக்கிறீர் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களை வழிநடத்தும் திருச்சபையும் உமது பாதுகாப்பில்தான் இத்தனை ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்றது. எனவே அந்த திருச்சபை காட்டும் வழியில் நாங்களும் நடக்க எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் தாரும். இறுதியாக எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழக்கூடிய மக்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.